Dear parents and students, வணக்கம். நீட் 2025 எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வந்தாச்சுங்க. இந்த எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வெளியே வரும்போதே குழந்தைகள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை. என்ன காரணம்? நம்ம எதிர்பார்த்த மாதிரி எழுத முடியலை. கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டஃப்னஸ், ஃபிசிக்ஸு கஷ்டம், டைம் மேனேஜ்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 3 வருஷமாக நமக்கு சாய்ஸஸ் இருந்ததுங்க. 20 கேள்விகள் சாய்ஸ் பேஸ் பண்ணி எழுதலாம். டைம் 3 hours 20 minutes இருந்தது, 200 minutes இருந்தது. அந்த 20 நிமிஷம் குறைச்சிட்டாங்க. முன்னாடி 2020க்கு முன்னாடி எப்படி இருந்தோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிற போது கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு. பட் இதனால நமக்கு கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக வந்துருச்சு. அப்போ நமக்கு கட் ஆஃப் குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் குறையுங்க. பட் கட் ஆஃப் எப்படி குறையும், எவ்வளவு குறையும் அப்படின்னு உடனே கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நிறைய கார்பரேட் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு, ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு. அவங்கெல்லாம் என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த ஃபீட்பேக் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறோம். அப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் குறையும். கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். எவ்வளவு குறையும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தெளிவாக சொல்லலாங்க. ஒருவேளை உங்களுக்கு கைடன்ஸ் எல்லாம் தேவைப்படுது, தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். 9363443685. இப்போ பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் ஓவராலாக எப்படி நம்ம டிஃபிகல்ட்டி லெவல் இருந்தது. இப்போ ஸ்ரீ சைத்தன்யானா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட். அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு சில கேள்விகள் கஷ்டமாக இருந்தது, ட்ரிக்கியாக இருந்தது, டைம் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. அப்போ ஈஸி டு மாடரேட்னு சொன்னாங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாதி கேள்விகள் கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் மாடரேட், கொஞ்சம் டஃப். அப்போ ஓவராலாக அவங்க மாடரேட் தான் சொல்லியிருக்காங்க. பிசிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்ரீ சைத்தன்யா பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக தான் இருந்தது, ஈஸி கிடையாது. நிறைய அனலிட்டிக்கல் இருந்தது, டைம் கன்சியூமிங்காக இருந்தது. அப்போ மாடரேட்டாக தான் இருந்திருக்கு, ஈஸி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ சைத்தன்யால மாடரேட்டாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஓவரால் கொஸ்டின் பேப்பர் லெவல் இஸ் நாட் ஈஸி, இஸ் நாட் டஃப், இட் இஸ் அ மாடரேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அன் அகாடமியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயாலஜி பொறுத்த வரைக்கும் லென்த்தி அண்ட் ட்ரிக்கி, அது மாடரேட்டாக தான் இருந்தது. அது பயாலஜி ஈஸி கிடையாது, மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. ஏன்னா லென்த்தி கொஸ்டின்ஸ் நிறையா இருந்தது, ட்ரிக்கியாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 சென்டர்லுமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க, ட்ரிக்கி அண்ட் மாடரேட். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த கடந்த 15 வருஷத்துல இல்லாத அளவுக்கு கொஸ்டின் கஷ்டமா இருந்தது அப்படிங்கிறதான் அன் அகாடமியோட ஃபீட்பேக்ங்க. அது இது வரைக்கும் 15 வருஷமா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான கொஸ்டின் பிசிக்ஸ்ல வரல. பட் ஸ்ரீ சைத்தன்யால ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதாந்தல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட். ஈஸி கிடையாது, கண்டிப்பா ஈஸி கிடையாது, மாடரேட்டும் கிடையாது. ஈஸியா இருக்கு, ஒரு சில இடத்துல கொஸ்டின் பேப்பர் ட்விஸ்டடா இருந்திருக்கு. அப்போ ஈஸி டு மாடரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ட்ரிக்கி, கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருந்திருக்கு, மாடரேட் அப்படின்னு சொன்னாங்க. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டஃப். அப்போ பொதுவாக எல்லாருமே பயாலஜி பொறுத்த வரைக்கும் யாருமே ஈஸி அப்படின்னு சொல்லலை, யாருமே ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது சொல்லலை. ஈஸி டு மாடரேட் அந்த மாதிரி தான் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மாடரேட் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அவங்க டீச்சர்ஸ் பார்த்துட்டு மாடரேட் அப்படிங்கிற ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மோஸ்ட்லி பாருங்க மாடரேட், டிஃபிகல்ட், டஃப். இப்போ ஓவராலாக என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சைத்தன்யால மாடரேட்னு சொல்லியிருக்காங்க. அன் அகாடமிக்கல் டஃப், கண்டிப்பாக 50 மார்க் குறையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன் அகாடமியில் 50 மார்க், ஒவ்வொரு கேட்டகரியிலும் 50 மார்க்ஸ் வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொருத்தர் பொறுத்து தான் பார்க்கணுங்க. இது அவங்க சொன்ன ஃபீட்பேக். அதே மாதிரி வேதாந்த பொறுத்த வரைக்கும் ஓவரால் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் இஸ் மாடரேட் ஆர் டிஃபிகல்ட், இட் இஸ் நாட் ஈஸி அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கட் ஆஃப் குறையும், எவ்வளவு குறையும் அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் அன் அகாடமி அப்படிங்கிற இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் வரை குறைன்னு சொல்லியிருக்காங்க. வேதாந்துல டிஃபிகல்ட்னு சொல்லியிருக்காங்க, ஸ்ரீ சைத்தன்யால மாடரேட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. பட் எவ்வளவு குறையும், இதே மாதிரி லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி இருந்தது, அதுக்கு முந்தின வருஷம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது, அதுக்கு முந்தின வருஷம் 2022, 23, 24 இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.